அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது விதியை மதியால் வெல்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தலையெழுத்து என்றுள்ளது. பிரம்மா எழுதியிருக்கின்றார், இப்படி தான் நடக்க வேண்டும், இவன் இப்படித்தான் வாழ வேண்டும், இவன் இப்படித்தான் மரணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பிரம்மா எழுதியிருக்கின்றார். பிரம்மாவின் எழுத்து பலிக்கும், அது தலையிலே எழுதிவிட்டார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தலையெழுத்து விதி என்று சொல்லுவார்கள். அந்த விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் என்றும் கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விதியை நாம் வெல்ல வேண்டும். ஏனென்றால் பிரம்மா எழுதியிருப்பார், 10 வயதிலேயே இந்த பையன் அடிபட்டு சாக வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார். அந்த விதியை நாம் மதியை கொண்டு வெல்ல வேண்டும். மதியை கொண்டு எப்படி வெல்வதென்றால், மதி என்பது இறைவனை கொண்டு நாம் விதியை வெல்ல வேண்டும். இறைவனுடைய ஆற்றலை கொண்டு, இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை கொண்டு, இறைவன் மீதுள்ள பக்தியை கொண்டு நாம் விதியை வெல்ல வேண்டும். அப்படி அந்த விதியை நாம் வென்றுவிட்டால் விதியை மதியால் வென்றுவிட்டோம் என்று அர்த்தம். வேறு வழி இருக்கிறதா என்றால் வேறு வழி இல்லவே இல்லை. விதியை வெல்லுவதற்கு நாம் இறைவனின் திருவருளைத்தான் நாட வேண்டும். இறைவன் மீது பக்தி கொண்டு நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பல பேர் திருப்பட்டூர் பிரம்மாவின் கோயிலுக்கு போவார்கள். பல பேர் இஷ்ட தெய்வத்திடம் வேண்டிக் கொள்வார்கள், என் விதையை மாற்றி எழுது என்றெல்லாம் வேண்டிக் கொள்வார்கள். அப்படி வேண்டிக் கொள்வதற்கு ஆதாரமாக இருப்பது இறைபக்தி. அந்த இறைபக்தியில் நாம் ஈடுபட வேண்டும். தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். பலருக்கு பல உதவிகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். தர்மம் தலைகாக்கும் என்பது போல் நமக்கு ஆபத்து வரும் நேரத்தில் விதி மதியால் வெல்லப்படும். அவ்வாறு நாம் கணக்கு போட்டு செயல்பட வேண்டும். இந்த தர்மத்தை நாம் செய்தால் நமக்கு ஆபத்துகள் குறையும், நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் குறையும், நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்று நாம் கணக்கு போட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் நம்முடைய விதி கர்ம பலன் குறையும். நம்முடைய கர்மாவால் தான் நமக்கு பல துன்பங்கள் ஏற்படுகின்றது. பல வினை பயனால் தான் நமக்கு நன்மை தீமைகள் ஏற்படுகின்றது. அவ்வாறு நாம் நன்மையை மட்டுமே வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் பல புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். பல கோயில் குளங்களுக்கு செல்ல வேண்டும். பல புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும். பல பேருக்கு பல ஞான தானங்களை செய்ய வேண்டும். நம்முடைய ஞானத்தை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். எதை செய்தால் நன்மை பிறக்கும் என்று யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் விதியை மதியால் வென்றுவிடலாம்.